நீதிமான்களின் பெயர்கள் மட்டுமே ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழும்போதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருந்தால் மட்டுமே நாம் தேவனோடு நித்திய காலமாய் வாழ முடியும். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இன்றைய அனுதின தியானம், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. சங்கீதம் 69:28. நீதிமான்களின் பெயர்கள் மட்டுமே ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் தேவனுடைய சமூகத்திற்கு போக முடியும், அவர்கள்தான் பரலோகத்தில் தேவனோடு இருக்க முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளுவதற்கான கட்டளைகளை கொடுப்பதற்காக தேவன் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்தார். மோசே மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். யாத்திராகமம் 32:1. அப்பொழுது ஆரோன் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆரோன் அதை அக்கினியிலே போட்டு அதிலிருந்து கன்றுக்குட்டியை செய்தான். அப்பொழுது அவர்கள், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பண்டிகையை கொண்டாடி தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதன் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் செய்த மகா பாவத்திற்காய் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசினான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். யாத்ராகமம் 32:31-33 வரை. தேவன் மோசேக்கு சொன்ன பதில், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்றார். ஆம், இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழும்போதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருந்தால் மட்டுமே நாம் தேவனோடு நித்திய காலமாய் வாழ முடியும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல் 20:15. நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். லூக்கா 10:20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.